வாங்க போகிற பார்த்தீங்கன்னா சரியான மழை தான் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நல்லா ஹைட்டாக போய் வெடிக்கும்ல அந்த இது 1000 இந்த சரம் இருக்குல்ல, இது வந்து இந்த சோனி வந்து எதுவுமே வந்து வெடிக்காமலாம் போகாது, எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கும். இந்த அக்கா தான் வந்து ஃபுல்லாமே நல்லா கஸ்டமரை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. என்ன வேணும் எதுன்னு பொறுமையாக கொஞ்சம் எடுத்து கரெக்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்தி LSVM. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து வெடி வாங்க தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். வெடி வாங்க போகிற பார்த்தீங்கன்னா சரியான மழை. எங்கள் ஊரில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தான், சிவாசி வரைக்கும் ஃபுல்லாக மழை. சிவாசியில் தான் நம்ம வந்து வெடி வாங்க போய்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மலையில் எப்படி போய் வெடி வாங்கி எப்படி வரப்போகிறேன்னே தெரியலை. சரி பார்ப்போம், விட்டுரும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர்லேருந்து போகிற வழியில் வந்து கோயில் இருக்கும், சிவாசி ரோட்டில் இருக்குது. இப்போ நம்ம சிவாசிக்கு உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஒரு சைடாக பார்த்தீங்கன்னா அது பார்க்க கோயம்புத்தூர் மாதிரியே இருக்கும். சிவாசி வந்து நல்லா ஒரு பெரிய சிட்டி தான். இப்போ வந்து நம்ம வந்து காரை பார்க்கிங் பண்ணியாச்சு. இங்கே வடிவேல் கிராக்கர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து சோனி தான் வந்து பெஸ்ட்டு. எப்போவுமே வந்து நான் அதுதான் வாங்குவேன். ஒரு 2 வருஷமாக அதுதான் வாங்கிட்டு இருக்கேன். நம்ம போன வருஷமும் ஒரு கடையில் சோனி தான் வாங்கியிருப்போம். இப்போ வந்து KFC சிக்கன் சாப்பிட்டுட்டு போய் வாங்குவோம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 11:50 ஆயிடுச்சு, டைம் மத்தியானம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து சரி ஒரு சிக்கன் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, லேட்டாக போவோம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து என்ன சிக்கன் ஆர்டர் பண்ணுவேன்னா, நான் எப்போயுமே வந்து இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு, நான் வந்து இந்த பாப்கார்ன் சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். இந்த நிறையா ஃப்ளேவர்ஸ் போட்டு ஏதோ வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே பார்க்கவும் மாட்டேன், அதை சாப்பிடவும் மாட்டேன். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்காது. இந்த இது மட்டும் ஒருக்க சாப்பிட்டேன், அதனால் வந்து இது மட்டும் எனக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா தெரியுது. சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்பவும் பாதிப்பு கிடையாது, இருந்தாலும் நம்ம எப்பயாச்சும் தான் சாப்பிட்றோம்ல, அதனால இது மட்டும் தான் சாப்பிடுவேன். இது இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிவாசி பிரான்ச்சில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து நல்லா பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லா இப்போ தான் வந்து போட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 10-15 நிமிஷமாக வெயிட் பண்ணி உட்காந்துருந்தேன். இங்கே 2-3 பேர் ஏற்கனவே இருந்திருந்தாங்க. மேலே கூட்டம்லாம் ரொம்ப இல்லை, நல்லா தான் இருக்குது. அதாவது அந்த காரம் அந்த வந்து ஒரு மாதிரி சால்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பார்த்துட்டு நம்ம வந்து ஆப்போசிட்லேயே வந்து சோனி ஷோரூம் ஒன்று இருந்திருக்கு, லட்சுமி கம்பெனின்னு சொல்லி போட்டு இருக்குது. அவங்க வந்து அதாவது சோனி லட்சுமி டீலர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அந்த கடைக்கு அங்கே பாருங்க KFC இருக்கா, இங்கே நம்ம கார் நிற்குதா, ஆப்போசிட்டில் நம்ம வந்து இந்த சோனி ஷோரூமுக்கு இங்கே உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து அந்த ப்ளூ கலர் தான் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நல்லா ஹைட்டாக போய் வெடிக்கும்ல அந்த இது. அது போக இங்கே வந்து ஃபுல்லாக சோனியும் அப்புறம் இன்னொரு பிராண்ட் அவங்களோட ஓன் பிராண்ட் சொல்லியிருந்தாங்க, அதுவும் செய்வாங்க போல். அது ஃபுல்லாமே வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு அந்த ஒருத்தவங்க ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க வந்து நல்லா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த 1000 இந்த சரம் இருக்குல்ல, இது வந்து இந்த ஆரியான்னு போட்டிருக்கு, அது அந்த கம்பெனி தான் அவங்களோடது போல், ஓன் பிராண்டுன்னு சொன்னாங்க. மற்றபடி நான் வந்து எல்லாமே சோனியில் தான் எடுத்தேன். இந்த சரம் மட்டும் வந்து வராதான், இந்த சரவெடி. அது போக அந்த சங்கு சக்கரம் புஷ்பானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோனியில் தான் ஃபுல்லாமே நான் எல்லாமே எடுத்திருக்கேன். போன வருஷமும் சோனி தான் எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. சோனி வந்து எதுவுமே வந்து வெடிக்காமலாம் போகாது, எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கும். 10 பீஸ்னால் 10 பீஸுமே நல்லா இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம எடுத்து கீழே வச்சுருக்கோம். அது போக வேறு என்னென்ன இதுன்னு இந்த அக்கா தான் வந்து ஃபுல்லாமே நல்லா கஸ்டமரை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. என்ன வேணும் எதுன்னு பொறுமையாக கொஞ்சம் எடுத்து கரெக்டாக நம்மளுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுமோ அதை கரெக்டாக கவர் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எப்படி வந்துருச்சுன்னா 3000க்கு நெருக்கி வந்துருச்சு. அதாவது 3000க்கு 200 தான் கம்மியாக இருக்குது. அதாவது ஏதோ 40% டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ரேட்டு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான். லட்சுமி ஏஜென்சி இருக்குல்ல, இது அவங்களோட காலண்டரு, ரேட்டு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் என்ன தான் இருந்தாலும் நான் வந்து எல்லாமே சோனியில் எடுத்தனால எனக்கு வந்து கொஞ்சம் அப்படி தான் கூட இருக்கிற மாதிரி தெரியுதான்னு தெரியல. இந்த கடை தான் நம்ம போன வருஷம் வந்து எடுத்திருந்தோம். நம்ம எடுத்துகிட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கடைக்கு வந்து நம்ம இப்போ வாங்கலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விருனர் ரோட்டில் இருந்து இப்படி உள்ள டேர்னிங்கில் இங்கே திரும்ப போகிற இந்த ஹோட்டல் பார்த்தேன். சரி இங்கே சாப்பிட்ருவோம், மணி இப்போ 2 மணி ஆயிடுச்சு மத்தியானம். அதனால் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிக்கன் பிரியாணியும், ஏதாவது சிக்கன் பிரியாணினா பிளெயின் பிரியாணி தான் சாப்பிடுவேன். இந்த சிக்கன் உள்ளே வச்சு கொண்டு வரதில் பிடிக்காது, பீஸெல்லாம் பிடிக்காது. பிளெயின் பிரியாணி, அது போக இந்த தால்சா, அது போக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ரசம் இந்த இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சிக்கன்
இந்த போன்லெஸ் இந்த இது சாப்பிட்டேன். அந்த சிக்கன் பிடிக்காது, இந்த சிக்கன் மட்டும் கொஞ்சம் பிடிக்கும். ஒரு சில அது போக ஆஃப் ஆயிலு, அதாவது ஒரு சில கடையில் மட்டும்தான் நான் வந்து கிரேவி அந்த போட்டு சாப்பிடுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இந்த மாதிரி சின்ன கடையில் இருந்து ரொம்ப எனக்கு பிடிக்காது. அந்த ஒரு மாதிரி இருக்கும், அது வந்து ஆயிலில் இன்னும் சேராது நம்மளுக்கு, அதனால வந்து சாப்பிட மாட்டேன். இப்போ விருதுநகர்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், மரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மழை பெய்யலை, நம்ம வரப்போகிற நல்லா மழை பெஞ்சிச்சு. இப்போ போகிற மழை இல்லை, கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு காற்று அடிக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.